ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதே கைப்டன் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 3. ஸோ நம்ம வந்து கிரானி சாப்டர் 2 பண்ணிட்டோம். ஈஸி டோரை ஸ்கிப் பண்ணிட்டோம், ஹெலிகாப்டர் ஸ்கிப் பண்ணிட்டோம், அப்புறம் ஹார்ட் மூவ் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதை போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க கிரானி 3க்குள்ளே போகலாம். ஓகே, பிளேன் போட்டாச்சு. என்னென்ன ஐயோஸ் இந்த ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதால இந்த வீடியோஸ்லேருந்து நான் வேணாம். ஏன்னா அவரை பார்த்தாலே பயம். ஏன்னா நான் ப்ராக்டிஸில் ஈஸி மோடில் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஈஸி மோடில் விளாடும் போது ரொம்ப பயமுறுத்தி விட்டா. அதனால் அவன் வேணாம். நான் அவள் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நான் அவள் கூட விளாட்றேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கிழவியும் ஒரு வழியாக்காமல் விட மாட்டேன். என்னது இது? என்னது இது? இந்த வீடு ஏதோ அழுகி வீடு ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ இந்த வீடு பார்த்தா ஏதோ இங்கே ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. என்ன யார் வீடு இது? என்ன சவுண்டு இது? என்னாச்சு? கதவு லாக் ஆன மாதிரியே தெரியுது. அடப்பா, என்ன லாக் பண்ணிட்டாங்களா தரத்துலகே? சரி போவோம். சரி, லாக்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தைரியமாக போவோம். போடா முன்னாடி போடா. என்னண்ணா இவ்வளோ மெதுவாக பண்ணிக்கிறேன்? வாவ், வீடு ரொம்ப அழகாக இருக்குது. ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருந்தாலும் அடப்பாவி. ஏன் அப்படி தூக்கி விட்டீங்க? அடப்பாவீங்களா? ஆஹா, நம்மளாம் வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது. கிரானி 1 கிரானி 2லேயாச்சு அவன் கிளவி வந்து நம்மளை பிடிச்சிடுவா. ஆனால் இதில் நம்மளா போய் மாட்டிக்கிறோம். என்ன அநியாயம்! சே. ஆஹா, கிளவா நீயா? என்ன கையில் ஷாட்கன் வச்சுருக்கான்? ஐயோ, ஐயோ, அட பாவி. இன்னும் ஷாட்கனை கூட தலைவர் அப்படியே ஸ்டைலாக இருக்காது. யோப்பா, பயந்துட்டாங்க ஒரு செகண்டு. என்னங்க அது? கிளம்ப ஷாட்கன்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ கேம் பயங்கரமாக இருக்க போட்டுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எழுந்துச்சு நம்ம வேலையை பார்ப்போம். ஏன் இதை பற்றியே பேசிக்கிட்டு? ஓகே, லாக் பிக் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணோம். போதா ஓப்பன் பண்ணுறா. என்னங்க அது இவ்வளோ மெதுவாக ஓப்பன் பண்ணணும்னு சத்தியமாக எனக்கு புரியல. சரி, அப்படியே ஓகே போகலாம். என்னது இது? ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. ஏதாச்சும் கிளம்ப வந்துட்டானா? எனக்கு கிளம்ப அப்படியெல்லாம் ஒன்றும் தரலையா? ஐயோ, என்னதோ இதுக்கும் பயமாகவே இருக்குது. அதனால் நம்ம அலர்ட்டாகவே இருந்துப்போம். திடீர்னு வந்துட்டானா என்ன பண்ணுறது? ட்ரெயின். ஐயோ, இதுவா? சவுண்டு கொடுத்துருமே. ஆஹா, சவுண்டு போகுது. இதை பார்த்து கிளம்பியும் வந்துடுவாங்க. எப்படி? அதனால் நம்ம இங்கேயே ஒழிஞ்சிக்கிறது நல்லது. தெரியாமல் இந்த பக்கம் வந்து அவசரப்பட்டா ஒழுங்காக அந்த சைடே இருந்துருக்கலாம். சே, என்ன ஃப்ரெண்ட் இது? ஒரே கடுப்பாக இருக்குது. என்ன கிளவியும் ஆளை காணும். சரி, வந்துடும். சரி வருவாங்க. ஏன் பயந்துக்கிட்டு? ஏன்னா நான் ஏற்கனவே இதை விளையாடும் போது அதை ஏற்கனவே இந்த மாதிரி சவுண்ட் அலர்ட் கொடுத்து கிளவியும் இந்த சைடு வருவாங்க. நான் பார்த்தேன். நான் ஏற்கனவே ஈஸி மோட ட்ரை பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஸோ பார்ப்போம். கிளவங்க தான். கிளவா இவனே வந்தானா கிளவி கண்டிப்பாக வந்தே ஆகணும். அது வழி இல்லை. நினச்சேன். என்னங்க இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க? இந்த பக்கம் போகலன்னு கூட பார்க்கல. என்ன கிளவி நீ? ட்ரெயினுக்கு ஆக்சிலேட்டர் இருக்காங்க. ஆனால் இப்போ நான் டோரை ஸ்கிப் தான் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அதை டோரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா டோரை ஸ்கிப் தான் கம்மியான பொருள் தேவை. சரி, ஓகே. ஃபியூஸு போட ஆரம்பத்துலேயே ஒரு நல்ல புதுலா. அம்மா, எனக்கு ஏதோ அது கடவுள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிர்ஷ்டமாக அடிக்குது ஃப்ரெண்ட், ரொம்ப அதிர்ஷ்டமாக அடிக்குது. சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமான அதிர்ஷ்டம். சீக்கிரமாக இந்த ஃபியூஸை போய் அதில் பொறுத்து வேலையை முடிச்சிடணும். போடு. சரி, அப்படியே கீழே போனால் கிளவி வந்துடுவாங்க. ஐசிவா. ஐயோ, கிளவி வேறு எங்களுக்கு ஒன்றும். அட பாவி, அது ஒன்றுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காவா? போடுங்க. 2 விஷயங்கள் ஸ்டார்டிங்லேயே கச்சிச்சு. என்னங்க அது? ஒரே அதிர்ஷ்டமாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. மேட்ச் பாக்ஸ் அந்த காக்காவை சுடத்துக்கு. ஆனால் அந்த காக்காவை நான் சுட்டே கொண்டுக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ், டைம்லாம் ஆகும். ஸோ இப்படி பண்ணதுக்காக நான் சுட்டே கொண்டுக்கிறேன். ஏன்னா அதான் பெட்டது. போடு. ஓகே, கீழே நல்லா கரெக்டான இடத்துல போய் வந்துச்சு. இவக்கிட்ட என்ன இருக்குது? என்ன காயின் இருக்குது? எனக்கு அந்த காயின் தேவையில்லையே.
ஓகே. பிளாங்கில் கூட ஏதாச்சும் தேவையான பொருள் இருக்கும். கல்லை ஃபஸ்ட்டு நம்ம கல்லை ஒதுக்கிக்கணும். வெப்பன் கீயை வச்சு நம்ம கலவையும் சுட்டு போட்டு தாக்கணும்ல. என்னது இது இப்போன்னு பார்த்து ரெண்டுமே கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபியூஸை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஜென்ரேட்டர் கேபிள் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் மிச்சம் இருக்குது ஷெட்டு கீ, அப்போ தான் இந்த கீ. அவ்வளோதான் ஷெட்டு கீ, அப்போ தான் பிரிட்ஜுக்கு தான் எனக்கு. அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போதும்னு நினைக்கிறேன். இதுங்க ஷெட்டு கீ, ஐ நீட் அ ஷெட்டு கீ. அப்போ ஷெட்டு கீ கண்டிப்பாக தேவை. சரி போவோம். ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணி. ஐயோ கிளவி, நல்ல வேலை. இந்த கழுவி என்ன பண்ணுறது திடீர்னுட்டு பயமுத்து விட்டான். அம்மா கிளம்ப வந்துட போனான். என்ன இவ இப்படி பயமுத்தி விடுதா? கல்வி போடி சீக்கிரம். என்ன இப்படி பயமுத்து? ஏய் போடி கல்வி. ஓத்தி வீட்டுக்குள்ளே போனோன்னா சைடில் போனால் டைம் ஆகும். யாராவ பைத்திய கதையாக இப்போ போல. பைத்தியத்துக்கு நான் வந்து மாட்டிக்கினேன். அது சரி, மென்டல் தானே. அது கிளம்ப இருக்கிற மாதிரியே தெரியல. சரி, அப்படியே உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன சாப்பிடாது? வெப்பனுக்கு போடு. வேற லெவல் தான். கிளவா வாங்கடா. உங்கள் கதையை டீல் பண்ண வேண்டிய வகையில் டீல் பண்ணுறேன். என்கிட்டே உங்கள் ஆட்டத்தை காமிக்கிறீங்க. பாருங்கடா. இப்போ கிளவி லொக்கேஷன் எங்கேன்னு தெரில. கிளவி லொக்கேஷன். சரி, நான் வெப்பன் கீ கடை ரீச் ஆகிற வரைக்கும் நான் கூட கேமை பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளவியும் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஸோ நான் கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு அப்புறமா வெப்பன் கீ எடுக்கும்போது நான் கேமை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்க. எப்படியோ ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு. இப்போ அந்த கிளவியும் ஆட்டம் பண்ணுவோம். சாவுடி கிளவனை வந்து நான் ஷார்ட் கன்னாலே போட்டு தள்ளிட்டேன். நான் தலைவர் தூங்கிட்டு இருந்தார். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் ஷார்ட் கன் ஆட்டையை போட்டேன். சரி வாங்க அப்படியே என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒன்றும் இல்லை. வெரி குட். எப்போ ஏதாச்சும் தேவைன்னா அப்போ மட்டும் ஒன்றும் கிடைக்காது. என்ன ஃப்ரெண்ட் இது வெறுப்பேற்றுதுங்க. ஷார்ட் கன் இங்கேயே போட்டுடலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு இதுங்க தொல்லை இருக்காதுங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. ஒன்றுமே இல்லை. வெரி குட். என்னங்க இது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது இப்போன்னு பார்த்து. ஷெட்டுக்கு வேறு வேணும். ஷெட்டுக்கு வேறு எங்கே இருக்குன்ட்டே தெரில. சரி போய் தேடுவோம். இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். இதுங்க ஒரு அங்கே இருக்குமோ? இந்த ஷார்கனை கிழவன் கையில் படாடக்கூடாதுன்னா இங்கே அவன் கண்ணுக்கே படாத ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி இடத்துல வச்சானா கிழவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவான். ஸோ கிழவன் கையில் படாத மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அதனால் இந்த ஷார்கனை அழகாக இங்கேயே போட்டுடலாம். சரி அப்படியே இப்போ அந்த பிளாங்க் மட்டும் எடுத்து மேலே போய் செட் பண்ணிடலாம். ஏன்னா கிழவன் கல்வி 2 நிமிஷத்துக்கு இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் இந்த பிளாங்கை போய் செட் பண்ணிடலாம். கிளவி வந்துடுவாதீங்க தயவு செஞ்சு. வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கேமை நான் எப்படியாச்சும் முடிச்சாகணும் ஃப்ரெண்ட். அப்போ தான் எனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இன்னும் மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடைக்காது. போ சீக்கிரம். என்ன டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு வேளை அந்த ஸ்லந்தினா கிட்ட தான் அந்த ஒரு வேளை இருக்குமா? ஆனால் டெடி வேணுமே அதுக்கு என்கிட்ட. இதுக்குள்ளே இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இது ஒரு வேளை இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கோ? சரி போய் பார்ப்போம் இதுக்குள்ளே இருக்கான்ட்டு. ஷெட்டுக்கு வேறு எங்கே இருக்குன்ட்டே தெரியல. ஷெட்டுக்கு அப்புறம் பிரிட்ஜுக்கு எனக்கு 2 தேவை எனக்கு. இப்போதைக்கு ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே சரி சீக்கிரம் போகும். இந்த மாதிரி பேசி டைமை வேஸ்ட் பண்ணுறது கூட சீக்கிரமாக போகணும். ஷெட்டுக்கு இருக்கணும். சேஃப் கீ இருக்குது. அது கூட ஷெட்டுக்கு இருக்கான்னு தெரில. சரி சேஃப் கீ கிடச்சதே அதுவே பெரிய விஷயம். ஆனால் அந்த கிழவி ஸ்பானாக இருப்பாங்களா தெரில. ஏன்னா 2 நிமிஷம் அவ்வளோதான். இருந்தாலும் பயமாகவே இருக்கு ஒரு பக்கம். சரி சார் அவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஏன் பயந்துக்கிட்டு? ஐயோ எங்கே இருக்காங்க? ஐயோ ஸ்பான் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ எங்கடா இருக்கீங்க? கிழவா நான் சொல்கிறது ஒரே நிமிஷம் கேளு. கிழவி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த கிழவன் வேறு இவ்வளோ கோவமாக இருக்கான். ஐயோ அடிச்சிட்டானே. சார் விடுங்க, பார்த்துக்கலாம். ஒரு ஸ்லிங் ஷாட் இல்லாததால் இப்படி ஏமாற்றி விட்டாங்க. வீணாக போனதுங்க.
கஷ்டப்பட்டு ஒரு நாள் இப்படி என் வாழ்க்கையில் வீணாக போச்சு. இப்போ பாருங்கடா அவங்கள எப்படி கொள்ளுதான்ட்டு. இந்த கிளம்பியும் சாவடிக்காமல் விட மாட்டேன் என் வாழ்க்கையில். இவங்களால் டே 2 வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியல ஃப்ரெண்ட். நான் அதை டெல்லியை ரீச் பண்ணுற வரைக்கும் கொண்டாந்து கேம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கிழமை தொழில் ரொம்ப தாங்க முடியல. ஸோ கொண்டாந்து கேமை பாஸ் பண்ணிக்கிறேன். ஏங்க எப்படியோ ஒரு ஷெட்டுக்கே ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு எப்படியோ ஷெட்டுக்கே கண்டுபிடிச்சிட்டேங்க. எனக்கு ஒரு நல்லது நடந்துங்க. எப்படியோ நல்ல வேலை ஷெட்டுக்கே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த கிழமை கேள்வியை நான் சுட்டு கொண்டுட்டேன். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ஷெட்டுக்கே இன்சர்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்கு நாங்கள் அந்த இன்னொரு கோபாரத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். நானும் அந்த பானையெல்லாம் எடுக்கணுமான்ட்டு ஒரு செகண்ட் ரொம்ப கோவமாயிட்டேன். பார்த்தா பானையெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஷெட்டுக்கு கிடச்சிச்சு கையிலே. ஸோ அந்த கோபார் வச்சு அந்த இன்னொரு இடத்துலையும் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இது தேவையே இல்லை எனக்கு. இப்போ அந்த ஷார்ட் கனில் போய் புல்லட்லாம் ரீலோட் பண்ணுவேன். ஏன்னா புல்லட் இல்லை என்கிட்ட சுத்தமாக. புல்லட் இங்கே இருக்குது. கிச்சன்லேயே புல்லட் இருக்குது. போய் சீக்கிரமாக ஷார்ட் கனை போய் ரீலோட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த கிழமை கிழவி எப்போ வரும் நம்மளால் சொல்ல முடியாது. கணிச்சு சொல்ல முடியாது நம்மளால் இந்த கிழமை கிழவி எப்போ வரும்ட்டு. நான் போய் அந்த பிரிட்ஜுக்கு அங்கே தேடுற வரைக்கும் மறுபடியும் நான் இந்த கேம் பிளே வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். என்னன்ட்டு தொடங்க ஒரே பாஸ் பண்ணி விளையாட வேண்டியதாக போகுது. எனக்கே ஒரு மாதிரி கோவமாக வருது. ஸோ விடுங்க, என்ன பண்ணுறது. வீடியோ அப்லோட் பண்ணால் இதெல்லாம் பண்ணி தானே அவங்க. சார் வாங்க சார், நான் கொஞ்ச நாள் பாஸ் பண்ணிக்கிறேன். அப்பா எப்படியோ கிளம்பையும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ அந்த குளோபாரத்தை அந்த இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னு அப்படியே செக் பண்ணிடலாம். ஏன்னா எப்படியோ இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஆளாக இருக்க மாட்டாங்க. என்னன்ட்டே தெரியலங்க. பாஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. சார் அந்த இடத்துல பிரிட்ஜுக்கு ரேங்க் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த பிரிட்ஜுக்கு ரேங்க் இருந்தால் எனக்கு ஒரே அதிர்ஷ்டமாக இருக்கும். இங்கே வரேன், அங்கே இருக்குது குளோபார். என்னங்க இது ஒரே கடுப்பாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. ஏன்னா அந்த பேட்லாக்குள்ளே பிரிட்ஜுக்கு எனக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரொம்ப பெருசு. நான் ஃபியூஸை கண்டுபிடிச்சிட்டேன், ஷெட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டேன், ஜென்ரேட்டர் கேபிள் கூட கண்டுபிடிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு எனக்கு மட்டும்தான். அதனால் போய் அழகாக பார்ப்போம் அது இருக்கான்ட்டு. சீக்கிரம் போய் அப்படியே போடா அந்த கிழமை வந்துட போதுங்க. இவன் மொத்தம் பயமுட்டியே விட்டுக்கிட்டுருக்கோம். அப்படியே வந்ததை வந்துட்டு அப்படியே அழைச்சி விட்டோம். கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ போய் அங்கே போய் அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். அப்படியே மெதுவாக போ. ஏங்க எனக்கு ஏதோ சரியான அதிர்ஷ்டம் இருக்குது அதுக்கிட்டுன்னு நான் எனக்கு ஏதோ ஐயோ இங்கேருந்து குதிச்சா செத்துடுவோம்ல. இப்போ தான் ஞாபகமே வருது. நல்ல வேலை அந்த ஹைட்லேருந்து நான் குதிச்சிருந்தோன்னே என் கதையே முடிஞ்சிருக்குங்க. நல்ல வேலை, ஏதோ புண்ணியம், ஏதோ நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டேன். ஏங்க எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்குதுங்க. ஏதோ எல்லாம் சீக்கிரமாக கிடைக்குது. அந்த பானையெல்லாம் சுட்டு பேட்லாக்கி எப்படி கஷ்டப்பட்டு பண்ணணுன்ட்டு அவன் தேவையே இல்லை. எப்படியோ பண்ணிட்டேன். ஸோ ஓகே, நம்ம இந்த கிராணி விட்டு எப்படியோ தப்பிக்க போனோம். இவனுக்கு எதுக்கு இந்த ஷார்ட் கன்? நான் இந்த ஷார்ட் கன்னை என் கூடவே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். குண்டுனாலும் அப்போ தான் குண்டு இங்கே இருக்குது. அப்படியே என் கூடவே இந்த ஷார்ட் கன்னை நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஏன்னா இந்த ஷார்ட் கன் கிளம்புனுக்கு தேவையே இல்லை. அப்படியே குண்டெல்லாம் ரீலோட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கூடவே எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த கிழவனுக்கு ஷார்ட் கன் எதுக்கு அந்த ஷார்ட் கன்? அவன் ஸ்லிங் ஷாட் வச்சு என்னன்னாலும் பண்ணிட்டோம். பாய் கிழவி அப்படியே போயிட்டு வரேன். பாய். அப்பா எப்படியோ தப்பிச்சாச்சுங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி மோடு. அப்புறம் ஸ்லந்தினா கூட கிடையாது. அதனால ஏதோ பண்ணிட்டேன். ஸ்லந்தினா ரொம்ப ஓவராக பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸ்லந்தினா ஈஸி மோட் வித்தவுட் ஸ்லந்தினா தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். அடுத்தவாட்டி நான் நார்மல் மோட் வித் ஸ்லந்தினா பண்ண போகிறேன். அதுவும் நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறேன், டோர் எஸ்கேப்பில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் இல்லை, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகே, பாய் ஃப்ரம் கவிப்ரி அண்ட் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.